திருச்சிற்றம்பலம். ரமண மகரிஷியின் அறிவுரை. சுமையை கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள். மௌனம் என்ன செய்யும்? மனம் குரங்காய் நொடிக்கொரு விஷயத்தில் தாவச் செய்யும். அதை உற்று கவனித்து ஏன் இந்த ஆட்டம் என்று கேட்கும் பொழுது மெல்ல மெல்ல அடங்கும். அதன் பிறகு இப்படி ஆட்டம் போடுவது யார் என்று விசாரிக்கத் தொடங்கும் பொழுது பனி சொரிந்த சூரியனாய் ஆத்ம விசாரம் தொடங்கும். ஞானம் பூக்கும். ரமணருக்கு 16 வயது. திடீரென்று அவருக்கு மரண பயம் ஏற்பட்டது. அவர் பயந்து ஓடாமல் மரணம் என்றால் என்ன என்று ஆராய்ந்தார். தரையில் படுத்துக்கொண்டு உடலை விரைப்பாக்கி, உடல் இறந்து விட்டது, இப்பொழுது நான் இறந்து விட்டேனா என்று ஆழ்ந்து சிந்தித்தார். அப்பொழுது உடல் அழிந்தாலும் நான் என்னும் ஆன்மா அழிவற்றது என்ற சத்தியத்தை உணர்ந்தார். அன்று மலர்ந்த ஞானம் அந்த பாலகனை ரமண மகரிஷியாக மாற்றியது. திருவண்ணாமலை ஈசன் அவரை தனதாக்கி கொண்டார். ரமணர் அருணையை தனதாக்கி கொண்டார். மகான்கள் தங்களுக்கான மோட்சத்துக்காக மாத்திரம் இல்லாமல் தர்மத்தின்படி வாழ்ந்து தெய்வீகத்தை உணர வைக்கவே பூமியில் அவதரிக்கிறார்கள். அப்படித்தான் ரமணரும். ஒரு முதியவர் ரமணரை பார்க்க வெகு தூரத்தில் இருந்து நடந்து வந்தார். வரும் வழியில் அவருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒரு வழிப்போக்கர் வந்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்தார். ஆசிரமம் வந்து ரமணரை பார்த்த அந்த முதியவர் வியந்து போனார். ஏனெனில் வழியில் தனக்கு தண்ணீர் கொடுத்தது இதே ரமணர்தான் என்று அவர் உணர்ந்தார். ஆனால் ரமணர் ஆசிரமத்தை விட்டு நகரவே இல்லை. ரமணர் தனது பக்தர்களுக்கு தெரியாமலேயே பல உதவிகளை செய்வார். கவலையில் வாடும் குடும்பஸ்தர்களுக்கு அவர் சொல்லும் அமுத மொழி அலாதியானது. ஒருவன் ரயிலில் பயணம் செய்கிறார். ரயில்தான் அவரை சுமந்து செல்கிறது என்று தெரிந்தும் அவர் தனது தலையில் வைத்திருக்கும் மூட்டையை கீழே இறக்கி வைக்காமல் சுமந்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோலதான் நாமும். இந்த உலகத்தை ஈசனே நடத்துகிறார். ஆனால் நாம் எல்லா சுமைகளையும் நம் தலையில் ஏற்றிக்கொண்டு கவலைப்படுகிறோம். சுமையை ரயிலிடம், அதாவது கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள் என்று புன்னகையுடன் ஆறுதல் சொல்வார் ரமண மகரிஷி. ஒரு முறை ஒரு இளைஞன் வாழ்க்கையில் விரக்தியடைந்து தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் ரமணரிடம் வந்தான். எனக்கு இந்த உலகமே பிடிக்கவில்லை, நான் சாகப் போகிறேன் என்றான். ரமணர் அவனிடம் மிகவும் கனிவாக, நீ சாக நினைப்பது உன்னை அல்ல, உன் கவலைகளைத்தான். கவலைகளை சாகடிக்க உன்னை நீயே கொன்று கொள்ள தேவையில்லை. நான் யார் என்று முதலில் உன்னை நீ தேடு. உன் கஷ்டங்கள் எல்லாம் வெறும் கனவு என்று புரியும். கனவில் வரும் புலியை கண்டு பயந்து எவனாவது தற்கொலை செய்து கொள்வானா என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வி அந்த இளைஞனின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. ஒரு மாணவன் ரமணரிடம் வந்து, சுவாமி, நான் படிக்கும் பொழுது என் மனம் அலைப்பாய்கிறது. என்னால் பாடத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ரமணர், உனக்கு மிகவும் பிடித்த ஒரு சினிமாவையோ அல்லது விளையாட்டையோ பார்க்கும் பொழுது உன் மனம் அலைப்பாய்கிறதா என்று கேட்டார். மாணவன் இல்லை என்றான். ஏன்? ஏனென்றால் உனக்கு அதில் ஆசை இருக்கிறது. எங்கே ஆசை இருக்கிறதோ அங்கே மனம் தானாக ஒட்டி கொள்ளும். கல்வியை ஒரு சுமையாக நினைக்காமல் அதை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு அணுகினால் கவனம் தானாக வரும். எதையும் விரும்பி செய் என்றார். பெரியவர்களிடம் பணிவாக இருப்பதும் அமைதியாக இருப்பதும் கூட ஒரு மாணவனுக்கு அழகு. அறிவு வளர வளர அடக்கமும் வளர வேண்டும். மரம் காய்க்க காய்க்க அதன் கிளைகள் கீழே குனிவது போல அறிவுள்ள மாணவன் பணிவாக இருப்பான் என்று போதிப்பார். இப்படி எளியவருக்கும் அருளும் பகவான் ரமண மகரிஷியின் பாதையில் செய்யும் பயணம் நம் வாழ்வில் தெய்வீகத்தை அளித்து ஒளியேற்றும். திருச்சிற்றம்பலம்.